ஹாய் வண்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணிக்கு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு காசிமேடு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது. மழை சீசன்னால் தண்ணியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த சைடு போயின்னு இருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு நானும் என் 2 ஃப்ரெண்ட்ஸும் தான் போயின்னு இருக்கோம். ஒன்று என் ஃப்ரெண்டு வீரா, இன்னொரு ஃப்ரெண்டு மேடி. அவன் பேர் வந்து மாதேஷ் தான், ஆனால் நாங்கள் கூப்பிட்றது வந்து மேடின்னு கூப்பிடுவோம். அப்போ ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்களா, அது இந்த சைடு அதெல்லாம் ஐஸ் க்யூப் கட் பண்ணுறது உள்ள ஷெட்டு, பெரிய பெரிய மீன் ஷெட்டு. இந்த காசிமேடு பற்றி உன் கருத்து என்ன? ஏஷியா தி பிக்கெஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் அண்ட் மீன் வெட்டுற இடம் தானே? இது முன்னாடி வந்து கூப்பிட்டல ஒரு 5:30 மணிக்கு வரணும்னா கூட இன்னும் செம்ம கூப்பிட்டு அவர்கிட்ட வீரா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மீன்லேருந்து சின்ன சைஸ் மீன் வரைக்கும் எல்லா மீனும் கிடைக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை வர்றது வந்து கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றது வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட கொஞ்சம் பேர் சீப்பாக கிடைக்கும். ஆனால் மீனோட ஃப்ரெஷ்னஸும் அதோட சைஸு எல்லாம் பெருசாக வேணும்னா நீங்கள் சண்டே வரலாம். ஸோ இதுதான் ஃபுல் வியூ. அன்றைக்கி நிறைய க்ரௌட் இருந்தது காசிமேட்டில். ஸோ லெவலுக்கு மேலே பெருசாக இருந்தால் அது வந்து மீன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுருவாங்க. ஸோ நம்ம அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கணும். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனது ஒரு 7 மணி ஆகிடுச்சி. அதனால் அதெல்லாம் பார்க்க முடில, ஏலம் எடுக்கிறது அதெல்லாம் பார்க்க முடில. ஸோ போக வர வீடியோவில் வேணால் ரொம்ப சீக்கிரமாக வந்து அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வாழை மீன், பாறை மீன் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரே ஒரு சைஸ் மீன் மட்டும் நாங்கள் பெருசாக பார்த்தோம். அது போக உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா லாப்ஸ்டரு, டைகர் ப்ரான் இருக்குது, பெரிய வாழை மீன் இருக்குது. ஸோ எல்லாமே அங்கே இருந்தது. நான் இங்கே லோக்கலில் பார்த்து அங்கே நிறைய வித்தியாசமான மீன்லாம் கூட நிறையா பார்த்தேன். ஸோ சங்கரா, வவ்வால் எல்லா மீனும் அங்கே இருந்தது. மீன் என்னன்னு பார்க்குறேன். நீங்கள் எத்தனை மணி வந்துருப்ப? அன்றைக்கி கரெக்டாக 6 மணி இருக்கும். பார்த்து இங்கே 6 மணிலாம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம இங்கே 7:30 மணி தான் உள்ளே வரணும். வெயில் டைமில் மீன்லாம் கம்மியாகிடும். ஆனால் வாரம் 500 400 கொடு.
ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு ஒரு நிமிஷம் போனால் நல்லா இல்லை சார் போடுறது இவர்கிட்ட தான் நாங்கள் பாறை மீன் வாங்கியிருந்தோம். அங்கே இருந்ததுலேயே பெரிய மீனை ஒரு 700 கையில் வச்சுருக்கவங்க அது 700ரூவான்னு சொன்னார். அது பேசி அப்புறம் 300ரூவாய்க்கு வாங்கினோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பேசி வாங்குறதுல தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே கேளுங்க, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக கேட்டுறாதீங்க. ஸோ இந்த மீன் தான் அது. இவங்ககிட்ட வந்து மத்தி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் என்ன ரேட்டுன்னு கேட்டோம். அவங்க கூட 150 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி நாங்கள் 100ரூவாய்க்கு வாங்கினோம். அது இல்லாமல் நீங்கள் உடனே வாங்கிடாமல் அங்கே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறமா வாங்குறது நல்லது. எல்லாத்துலேயும் மீன் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஸோ வாங்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் போட சொன்னோம், கொஞ்சம் மீன் போட்டாங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அந்த சைடு. வெட்டுற இடம் இது. ஸோ அங்கே அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தோம். பார்த்தா லைனாக மீன்லாம் வெட்டின்னு இருந்தாங்க, நிறைய க்ரௌடும் நிறைய இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டின்னு இருந்தாங்க மீன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கம்மியாக தான் பேசியிருப்பேன், ஏன்னா லைவ் வாய்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு. ஸோ இது எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வண்டர்ஸ் த வாட்சிங் த வீடியோ. பாய்.